பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கனவு மெய்ப்பட வேண்டும். அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி மாணவர்கள் கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா 90% மாணவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும் இல்ல, நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டீங்கனாலுமே அவங்களுமே அதான் சொல்லுவாங்க. என் பையன் கலெக்டரா இருக்கான், என் பையன் என் பொண்ணு கலெக்டர் ஆக போறா, என் பொண்ணு கலெக்டரா இருக்கா அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்குவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பெருமையான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் தான் இந்த ஐஏஎஸ். ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படாதவங்களே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். உங்களுக்கும் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற கனவு ஆசை அதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி கனவு மெய்ப்பட வேண்டும். பல்வேறு வகையான சிந்தனைகளை மனம் செய்யும் பொழுது அதற்கு ஒரு கடிவாளம் என்பது தேவைப்படுகிறது. யூபிஎஸ்சி மதிப்பளிக்கிறது only for your knowledge, not any other thing. இன்றைய யூத் என்று சொல்லக்கூடியது you are the most powerful people. Everything is in your step. Everything is in your hand. மாணவர்கள் நிறைய பேருக்கு போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்றதுல நிறைய கேள்விகளும் மிகப்பெரிய பயமுமே இருக்கும். ஒரு டிகிரி முடிச்சுட்டா நம்ம எல்லாம் போய் போட்டித் தேர்வு எழுதிடலாம், நம்ம ஐஏஎஸ் ஆயிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது மிகப்பெரிய தப்பு. ஒரு இன்ஸ்டிடியூட்டோட உதவி இல்லாம நம்மளால போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். நிறைய பேர் இருக்காங்க எந்த இன்ஸ்டிடியூட்டோட உதவியும் இல்லாம தனியாவே படிச்சு அவங்களே எழுதிருக்காங்க. ஆனா 100% பேர் தான் அப்படி எழுத முடியும். அதுக்கு எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் வேணும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ்லாம் நமக்கு இல்ல. அப்பனா நம்மளால ஐஏஎஸ் ஆக முடியாதா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கிடையாது. கண்டிப்பா நம்மளாலையும் ஐஏஎஸ் ஆக முடியும். அதுக்கு தேவை ஒரு சரியான பயிற்சி நிறுவனம் தான். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி அந்த வேலையை ரொம்பவே மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஐஏஎஸ் படிக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா நண்பர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு ஆலோசனைகள்லாம் கொடுப்பாங்க. ஆனா ஒரு கலெக்டரே நமக்கு ஆலோசனை கொடுத்தா எப்படி இருக்கும்? ரொம்பவே நல்லா இருக்கும்ல. திருநெல்வேலி கலெக்டர் மு. கருணாகரன் அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறாரு. அதை பார்க்கலாம். சொல்வது யாருக்கும் அறிவான், அறிவான் செய்தவர்களும் சொல். அதனால சொல்வது யாருக்கும் எழுது, செய்வது கொஞ்சம் கஷ்டம். அப்ப அதை எப்படி எங்க செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இந்த நாடுகளில் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கிங் மேக்கர்ஸ் அகாடமி போன்ற நிறுவனங்கள் எல்லாம் எப்படி இதை எளிதாக அணுகுவது, எதை எப்படி சொன்னால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். சிவில் சர்வீசஸ் தேவை என்று சொன்னால் அதில் ஒரு பெரிய கடல் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அதில் பெரிய ஒரு தேர்வு வைப்பார்கள். அதற்கப்புறம் மெயின் தேர்வு ஒரு தேர்வு வைப்பார்கள். அதற்கப்புறம் நேர்முக தேர்வு ஒரு தேர்வு வைப்பார்கள். இப்படி 3 நிலைகளில் கடந்து அதற்கப்புறம் அந்த தேர்வு என்பது முடிவுகள் வெளியிடலாம். எப்படிப்பட்ட ஒரு போட்டியாளராக இருந்தால் அந்த தேர்தலை தேர்ச்சி பெறலாம் என்று சொன்னால் அவருடைய நோக்கம் என்பது உதவியிலேயே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். அதை நோக்கி அவர்கள் செயல்படுவதாக இருக்க வேண்டும். ஒரு நோக்கத்தை ஒரு குறிக்கோளை ஏற்படுத்திவிட்டால் அந்த குறிக்கோளிலே 50% வெற்றி என்பது அடங்கி இருக்கிறது என்று சொல்றாங்க. அந்த குறிக்கோளை ஏற்படுத்திவிட்டால் அந்த குறிக்கோளை நோக்கி அந்த குறிக்கோளை அவர்கள் செயல்படும். அப்படி குறிக்கோள் உதவி ஏற்படுத்த வேண்டும். பொதுவாக மனம் ஒரு குரல் அப்படின்னு சொல்லுவோம். மனம் ஒரு குரல், மனம் பல்வேறு விதமான சிந்தனைகளை கொண்டிருக்கு. ஒரு நாள் இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆகலாம் நினைக்கிறேன். ஒரு நாள் வேற மாதிரி ஆகலாம் நினைக்கிறேன். ஒரு நாள் சாமியார் ஆகலாம் நினைக்கிறேன். ஒரு நாள் வேலை போட்டு குதிச்சாங்க. இப்படிலாம் கணக்கு பண்ணி சிந்திக்கணும். அப்படி
பல்வேறு வகையான சிந்தனைகளை மனம் செய்யும் பொழுது அதற்கு ஒரு கடிவாளம் என்பது தேவைப்படுகிறது. அப்படி ஒரு கடிவாளத்தை போட்டு அந்த மனதை ஒருபுறமாக ஒரே வழியை செலுத்தி அப்படி செலுத்துவதுதான் வெற்றியாளராக மாற முடியும். அந்த விஷயம் என்பது உங்களுடைய கைக்குள்ளே தான் இருக்கின்றது. நான் பல கூட்டங்களிலே அதைத்தான் நான் சொல்வேன். தன்னை வெல்பவனே தாழ்மையை வெல்வான் என்று நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை திட்டவட்டமாக தெளிவாக வரையுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எழுதணும் சார். அதில் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு மெட்டீரியல் ஏதாவது சொல்லுங்க சார். இங்கிலீஷ்ல சிசெட் பேப்பர்ல காம்ப்ரிஹென்ஷன் ஒரு பாட்டு இருக்குது. ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு பெஸ்ட் பிராக்டிஸ் என்ன பண்ணுன்னா, கோ டு ஹிந்து எடிட்டோரியல். ஹிந்துல 2 எடிட்டோரியல் மேல ஒன்று கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க. டேக் 10 minutes டைம், ரீட் இட். அதுல இருந்து ஒரு 5 பாயிண்ட் உன்னால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா எவ்வளவு கஷ்டமான காம்ப்ரிஹென்ஷன் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். இதுதான் நான் கிளாஸ்ல சொல்றது. எகைன் தி சொல்யூஷன் இஸ் ரெஸ்ட் வித் ஹிந்து. மேபி நான் பிபிடியை போடுறதுக்கு எடுத்துட்டு வரல. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு 10 கேள்வி இருந்துச்சு. அந்த ஆர்டிகல் அப்படியே அதே ஆர்டிகல் இங்கில வந்த ஆர்டிகலே அப்படியே போட்டாங்க. ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லயும் அதே ஆர்டிகல். ஸோ அதனால நீங்க if you are going to read the newspaper every day அப்படின்னா I'm sure definitely you have crossed more than 50% of your preparation. நம்மளோட டிகிரியை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா மட்டும் தான் எக்ஸாம் எழுத முடியும். டிகிரி நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தா கூட இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆட்கள் நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம். டிகிரியில எல்லாமே அரியர் வச்சு பாஸ் பண்ணி ஃபைனல் அப்போ இந்த முறை சர்வீஸ் வாங்கின ஒரு பர்சனை நான் பார்த்துருக்கேன். எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க? ஸோ ஐ ஹேவ் காட் அ கான்ஃபிடன்ஸ், நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தவன். எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்கீங்க? கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. நான் ஒரு ஃபெயில் ஆனவன், ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகி திரும்ப ஸ்கூல்ல ஜாயின் பண்ணவன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு இன்டியூஸ் த கான்ஃபிடன்ஸ் தட் டஸ் நாட் மேட்டர் பிகாஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமின்ஸ் யுவர் செல்ஃப் ஆஸ் வாட் யூ ஆர். அங்கே போய் இன்டர்வியூல பேச நான் ரேங்க் எடுத்துன்னு சொன்னால் யாருக்கும் வேண்டியதில்லை. What you have to prove through your writings. So என்னுடைய உங்களுடைய சஜஷன்ஸ் என்னன்னா, முதல்ல மனசுல ஷியோரா முடிவெடுத்துருங்க. நான் கண்டிப்பாக ஆக முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேணும். கண்டிப்பாக முடியும். நீங்க ஒரு காலேஜில் படிச்சிருக்கீங்க, அதே சிலபஸ் தான் படிச்சிருக்கீங்க, ஒரு இடம் மார்க் குறைவா எழுதிருப்பீங்க, கூடுதலாக எடுத்துருப்பீங்க, டசன் மேட்சா. ஏன்னா யூபிஎஸ்சி ஒரு டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம்ல உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு இடம் உங்களுக்கு அதை க்ரூடா சொல்றேன், பரவாயில்லன்னு நினைக்கிறேன், உண்மையா சொல்லணுன்றதுக்காக சொல்றேன். ஒரு மாடு மேய்க்கிறவன் ஐஏஎஸ் ஆகலாம், ஒரு ஐஏஎஸ் ஆகிறவனும் மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். சூழ்நிலை தான் இன்றைய யூத் என்று சொல்லக்கூடியது. யூ ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள். எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் ஸ்டெப், எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் ஹேண்ட். த ரைட்டிங் ஸ்கில் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தயவு செய்து அந்த ஸ்கில்லை நம்ம டெய்லி வளர்த்துக்கணும். ஏன்னா அதுக்கு ஒரு லெவல் கிடையாது, இட் கேன் கோ ஆன். ஸோ தயவு செய்து அந்த ரைட்டிங் ஸ்கில், ஐ வுட் ரிக்வெஸ்ட் சிவில் சர்வீசஸ் என்றது திரும்ப திரும்ப அந்த பரீட்சை எழுதாம இருக்கக்கூடிய பிளஸிங் உங்களுக்கு கிடைக்கணும்னு என்னுடைய ப்ரேயர். இட்ஸ் a very painful process. Experience speaks like that. By and large, the hard work pays. What you have communicated, what you have written is very important. But கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டட், ஒவ்வொரு டைமும் they will trend will change. அதனால நீங்க நல்ல ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஏன் இந்த ஐஏஎஸ் போஸ்ட் இவ்வளவு இம்பார்ட்டண்டா கொடுக்குறாங்கன்றதுன்னா, ஐ வுட் சே இந்தியாவை பொறுத்த வரையில இன்னைக்கும் நம்ம ஒரு பின்தங்கிய நாடு இருக்கிறதுனால டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ரொம்ப பின்தங்கிட்டு இருக்கோம். அந்த டெவலப்மெண்ட்டை கொண்டு வரது இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் எ மஸ்ட். டு பிரிங் சோஷியல் ஈக்விட்டி இஸ் எ மஸ்ட். அந்த ஒரு ரோல் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் இந்த ஐஏஎஸ் தான், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் தான். இந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ்ல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஐ திங்க் யூ கெட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இங்கே தொடங்கும் பொழுது நீங்கள் ஒரு சப் கலெக்டராக தொடங்குவீங்க. நீங்கள் திரும்ப ஒரு 6 வருஷமா 8 வருஷம் கழிச்சு கலெக்டராக இருப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் செக்ரட்டரி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. நீங்கள் கார்பரேட்டில் ஒரு எம்டியாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருப்பீங்க. யூ கேன் ஹெட் எ ரெஜிஸ்ட்ரார், யூ கேன் ஹெட் எ வைஸ் சான்சலர். நான் ராஜீவ் காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் ஸ்ரீபெரும்புதூர்ன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸில் சென்ட்ரல் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலையும் நீங்கள் யூ கேன் கோ ஆன் டெபுடேஷன்ஸ். ஸோ கடைசியாக நீங்கள் இந்த பாலிசி
என்ன பாலிசி நம்ம வேணும்ன்றதை கூட டிராஃப்ட் பண்ற அளவுக்கு ஐ திங்க் இட் வில் கிவ் a great opportunity. நார்மலா எல்லா சர்வீசஸ்க்கும் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடத்துவாங்க. அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒரு 4 மாசம் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அங்கே நடக்கும். திரும்ப நம்ம வந்து ரீட்ரைனிங்கு போவோம். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இஸ் அ யூனிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் ஆல் கம். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனில் 2 இயர்ஸில் ஐ திங்க் த ட்ரைனிங் இஸ் அ வெரி இன்டென்சிவ் சிவியர் ட்ரைனிங். இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர்லாம் கொடுப்பாங்க. This is not only to that service, it belongs to all service because training and human resource development is given a lot of importance and all. Right? Be like an ant. அந்த சோம்பேறித்தனம் மாத்திரம் வந்துடக்கூடாது, போர்டா வந்துடக்கூடாது, நம்பிக்கை என்னால் முடியுமான்னு கேட்டவே கூடாது. என்னால் முடியும், காலையில் எழும்பி என்னால் சிவில் சர்வீசஸ் நான் ஐஏஎஸ் ஆக முடியும்னு யூ ஷுட் டெல் டு யுவர்செல்ஃப் பப்ளிக்லி. கண்டிப்பாக உங்களுக்கு ஐஏஎஸ் ஆக முடியும், ஐஏஎஸ் ஆகி இந்த நாட்டில் நல்ல காரியங்கள் செய்ய முடியும்ன்றதுக்குள்ள எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மே காட் பிளஸ் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். பர்சனாலிட்டி பார்க்குறப்போ 10th 12th அந்த மாதிரி மார்க் வந்து இன்க்ரீஸ்லேயே இருக்கணும். ஒருவேளை 10th 92% வச்சுட்டு 12th வந்து 87 வச்சிருந்தா கிடைக்காது அந்த மாதிரி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவீங்க. வீட்டுக்கு போன உடனே உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது சொல்லுவாங்க, அதுக்கு போனீங்களா, அதெல்லாம் வராதுங்க, நமக்கெல்லாம் வராது அப்படின்னு ஏதாவது ஃபீட்பேக் சொல்லுவாங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு யூபிஎஸ்சி பற்றி ஏதாவது தெரியுமான்னு கொஞ்சம் லைட்டாக ஜட்ஜ் பண்ணி பாருங்க. ஓகே, அந்த மாதிரி சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. பி பாசிட்டிவ். ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் பேசினதை நீங்க கேட்டீங்க. அடுத்ததா கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில பயிற்சி பெற்று வெற்றி பெற்று இன்னைக்கு ஒரு IRAS அதிகாரியா இருக்கிற மணிகண்டன் அவர்கள் மாணவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்க இருக்கிறாரு. பார்க்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஸ்கூல் எஜுகேஷன் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சிக்கான எல்லா புக்கையும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2014, 15, 16 சர்வீஸ் வாங்கினவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆங்கிலத்தில் இருக்க புக்கை தமிழுக்கு மாற்றணும், அது வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்க்கு எளிமையா இருக்கும்னு நீங்க வரும்பொழுது உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப எளிமையா கிடைக்கும். சரியா? யூபிஎஸ்சி இன்டர்வியூவும் தமிழ்லயே பண்ண முடியும். நம்மளோட இன்டர்வியூக்குள்ள ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பாரு. அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க. நாம என்ன ஆன்சர் தமிழ்ல சொல்றோமோ அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போர்டுக்கு சொல்லிடுவாங்க. அதனால நிச்சயமாக நம்மளால தமிழ்லயே வந்து ஐஏஎஸ் ஆக முடியும். +1 +2 படிக்கிறாங்கன்னா ஸ்கூல் புக்கை நல்லா படிக்க சொல்லுங்க. யூஜி படிக்கிறாங்க அப்படின்னா முதல் வருஷம் 2வது வருஷம் 3வது வருஷம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் திரும்ப ரிவைஸ் பண்ண சொல்லுங்க. டெய்லி பேப்பர்ஸ் படிக்க சொல்லுங்க. எஸ்பெஷலி ஹிந்து மேகசினை படிக்க சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் தமிழ் ஹிந்து, இங்கிலீஷ் ஹிந்து ரெண்டையுமே படிக்க சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியம். மேகசின்ஸை படிக்கும்போது ஒரு முக்கியமான வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான சிட்டிசன்ஸா வருவாங்க. நாட்டுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய பீப்புளா வந்து சேருவாங்க. அதுக்கடுத்தது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல முக்கியமான சில விஷயங்களை நான் ஷேர் பண்ண வேண்டியதுன்னா, புத்தகங்களை என்ன படிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. நிறைய புத்தகங்களை படிக்காதீங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ஒரு புத்தகங்களை மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு அந்த புத்தகத்தை எத்தனை முறை நீங்கள் அதிக தடவை படிக்க முடியுமோ அதை வந்து படிங்க. மேக்சிமம் ரிவிஷன் பண்ணும்பொழுது நம்மளோட படிக்கிறதானது அதிகமாகுது. அதுக்கப்புறம் அதிகப்படியான தேர்வுகள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல வரும்போது என்ன ஆகுதுன்னா, நாம் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த தவறு செய்வதை எப்படி குறைக்கிறது அப்படின்றதுக்கு கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமியில ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எவால்வ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நெகட்டிவ் மார்க் ஜாஸ்தியா வருது. நெகட்டிவ் மார்க் வந்து ஜாஸ்தியா வரும்போது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது கொஸ்டின்ஸ் நிறைய அட்டன் பண்ணோம், நெகட்டிவ் மார்க்கும் கம்மியாகும். அதை எப்படி பண்றது அப்படின்றதுக்காக சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எவால்வ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஐ கேன் சேலஞ்ச். இந்தியாவில் வேற எந்த அகாடமியும் இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரியான அவுட்புட்டை வந்து கொண்டு வரல. அது வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா கோட் எது வந்து, அதாவது படிக்கிறதுலயே இதுதாங்க ரொம்ப முக்கியம், இதை படிச்சா போதும் அப்படின்னு வழிகாட்டுறதுலையும் சரி, நம்மளுடைய தவறுகளை திருத்தி சர்வீஸ் வாங்குறது சரியான வழியிலே கொண்டு செல்வதிலும் சரி, அது வந்து அவங்களுடைய பாதை வந்து ஒரு முக்கியமான ஒரு பாதை. உங்களுடைய எகனாமிக் பேக்ரவுண்ட் வந்து ஒரு தடையாக உங்களுக்கு இருக்காது ஐஏஎஸ் ஆவதற்கு. உங்களுடைய மொழி புலன் அது வந்து ஒரு தடையாக இருக்காது. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்காங்க, அரசு வந்து செலக்ட் பண்றது உங்களுடைய திறமையை தான். அரியர் வச்சிருக்கலாம், பர்சன்டேஜ் இல்லாம இருக்கலாம், என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் வந்திருக்கலாம். ஐஏஎஸ் எக்ஸாம்ல உன்னுடைய திறமை, அதாவது கடின உழைப்பு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையாக ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிச்சா போதும். ஒரு 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு சாட்டர்டே சண்டே ஒதுக்குங்க. நிச்சயமா வந்து சர்வீஸ் வாங்க முடியும் வித் ப்ராப்பர் கைடன்ஸ். பூமிநாதன் சார், நீங்க முதவே சொன்னீங்க எக்ஸாம் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்க சொன்னீங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. எக்ஸாம் ரிலேட்டடா இல்ல, வேற விஷயம். அதாவது இந்த எக்ஸாம் இல்லை இந்த சர்வீஸ்ல நான் இப்ப இருக்க இந்த அடையாளத்தோட, தட் மீன்ஸ் இந்த தொப்பி அணிஞ்சிருக்கேன் இல்லையா, இதனுடைய கடைசி எல்லை வரைக்கும் என்னால போக முடியுமா? அடுத்த இயர் 2014 நான் கிளியர் ஆனப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிளியர் பண்ணாங்க.
அன்சாரி அப்படின்னு அன்சாரியா அப்படிங்கிற கேர்ள் வந்து கிளியர் பண்ணாங்க. இன்டர்வியூக்கு போனாங்க, ஃபுல்லாக பர்கா போட்டிருந்தாங்க. ஃபுல் பர்காவோட இன்டர்வியூக்கு போனாங்க. இன்டர்வியூ கொஸ்டினே அவங்கள முதல்ல என்ன கேட்டாங்கன்னா, ஒரு கேர்ள் ஐஏஎஸ் ஆக போறீங்க, இப்படி பர்காவை போட்டு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கைண்ட் ஆஃப் திங். உண்மையாலுமே அவங்கள வந்து தவறாக சித்தரிக்கணும் அந்த கொஸ்டின் கேட்கல. ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ எப்படி அவங்க ஆன்சர் பண்ண போறாங்கிறத கேட்டு அவங்க சொன்னாங்க, நான் இதை கவர் பண்ணியிருக்கும் போது எனக்கு ஒரு ஃப்ரீடம் தெரியுது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு, இது வந்து எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஷீ இஸ் an IAS now. சரியா? திரும்பவும் சொல்றேன், யூபிஎஸ்சி மதிப்பளிக்கிறது ஒன்லி ஃபார் யுவர் நாலேஜ், நாட் எனி அதர் திங். அடுத்ததா ஹிந்து தமிழ் நாளிதழின் நடுப்பக்க ஆசிரியர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சமஸ் அவர்கள் வந்து ஐஏஎஸ் எழுத போற மாணவர்களுக்கு பொதுவான அறிவுரைகளை வழங்குறாரு. பார்க்கலாம். ஐஏஎஸ் ப்ரோக்ராம் நடத்துறதுங்கிறது ஏனைய பத்திரிகைகள் போல தமிழ் இந்து நாளிதழ் வந்து ஏதோ உங்களை வந்து அப்படியே வந்து உங்களோட கேரியரை டெவலப் ஆக்கி உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலம் போகக்கூடிய அதிகாரிகளை மாற்றி நீங்கள் எல்லாம் பங்களாவில் உட்கார்ந்து ராஜவாதியை வாழ்வதற்காக நடத்தவில்லை. இது ஒரு கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அல்ல, வழிகாட்டு நிகழ்ச்சியாக நாங்கள் நடத்தவில்லை. உங்களுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றுவது எங்கள் நோக்கம் அல்ல. நண்பர்களே, ஒரு வரலாற்று தருணத்தை உணர்ந்து, வரலாற்று முக்கியத்துவத்தை உணர்ந்து, வரலாற்று பொறுப்பை உணர்ந்து இந்த காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 1000 பிள்ளைங்க இங்க வந்திருக்காங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரே ஒருத்தராவது தார்மீக ரீதியாக அரசியல் உணர்வு பெற்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உருவாக மாட்டாரா? அவர் போய் கேள்வி கேட்க மாட்டாரா? அவர் வந்து அதிகாரத்தில் முடிவெடுக்கும் இடத்துக்கு போக மாட்டாரா? அதிகாரத்தில் முடிவெடுக்க இடம்னா சாமானியம் இல்ல, அரசியல் சட்ட சாசனத்தையே மாற்றும் அளவுக்கு, திருத்தும் அளவுக்கு உயர மாட்டாரா? அப்படியான குழந்தைகளை நாம் உருவெடுக்க வடிவெடுக்க மாட்டோமா என்கிற வேட்கையோடு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் விருப்ப மாற்றத்தை முதலில் உங்களிடம் இருந்து தொடங்குங்கள் என்றார் காந்தி. பி தி சேஞ்ச். நீங்க மாறலாம், மற்றவங்க மாற்றுறது அப்புறம். நீங்கள் மாறினீர்கள் என்றாலே எல்லாமே மாறும். அடிப்படையாக நாம் நம்மில் இருந்து மாற்றத்தை தொடங்க வேண்டும் என்றால் முதலில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இடத்தை கவனிக்க வேண்டும். இந்த மாற்றங்கள் எல்லாம் வாசிப்பின் வழியா ஏன் சாத்தியம்னு சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு கேரளாவில் நடக்கக்கூடிய எந்த மாற்றத்துக்கான அடிப்படையிலும் நீங்க அதோட ஆரம்ப புள்ளியில கொண்டு போய் திருப்பார்கள். உங்களை போன்ற மாணவர்கள் 4 பத்திரிகைகள் படிக்கிறாங்க ஒரு நாளைக்கு. பெண்கள் அரசியல் உணர்வு பெறவில்லை என்றால் இந்த நாட்டுக்கு விமோசனமே இல்லை. ஏனென்றால் பெண்களால் தான் சமூகத்தை மாற்ற முடியும். மாற்றம் வேண்டும், பெரிய மாற்றம் வேண்டும். இது ஒரு பெரிய தொலைநோக்கு திட்டத்தோடு நம்ம செல்ல வேண்டும். இந்த தொலைநோக்கு திட்டத்துக்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் அந்த மாற்றமாக மாற வேண்டும் என்று கோரி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. யூபிஎஸ்சி கரெக்ஷன் ப்ராசஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும்னு சொன்னீங்க. ஆனால் தமிழில் எழுதும்போது காம்படிஷன் லெவல் கம்மியாக இருக்கும், ஆனால் இங்கிலீஷில் ஜாஸ்தியாக போது அதில் ஒரு முரண்பாடு வருது இல்லை? அப்போ எப்படி சொல்லுங்க? உங்களோட கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சின்ன மைனர் ஒரு 10% அட்வான்டேஜ் தான். இட் இஸ் நாட் 100% அட்வான்டேஜ். பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் மொத்தமா வந்து எக்ஸாமினேஷன் செட்டப்பே செட் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் சம் மைனூட் மேபி சம் 10% அட்வான்டேஜ் மைட் பி தேர், நாட் இட் இஸ் 100%. அதாவது தமிழ்ல இருந்தா கண்டிப்பா வாங்கிடுவோம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இங்கிலீஷ்ல கூட ஒரு 10% சின்ன அட்வான்டேஜ் இருக்குது, அவ்வளவுதான். சார், ஐஏஎஸ் எக்ஸாம் பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஆக்சுவலாக உங்களோட புக்கில் ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் போட்டிருக்கீங்க. ஆனால் உங்கள் ஸ்டாஃப்ஸில் half ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் பிஇ ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் நீங்கள் வந்து ஃபுல்லாக கண்டக்ட் பண்ண? இட்ஸ் அ ரெக்வஸ்ட், நாட் ஃபார் கொஸ்டின். ஐஏஎஸ்க்கு நீங்கள் ஃபுல் ப்ரிப்பரேஷன் கிளாஸ் எடுக்கிறீங்களா? ஐ மீன் நாட் ஓன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆல் ஓவர் சப்ஜெக்ட்ஸ். இல்லைம்மா, நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஸ்டடீஸ் மட்டும்தான் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். அந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் வந்து we are not giving any coaching for it. Like electrical engineering, mechanical, அந்த மாதிரி நீங்க கேக்குறீங்க இல்லையா? We are not giving coaching. Okay? அடுத்ததா கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் மேலாண் இயக்குனர் பேராசிரியர் சத்யஸ்ரீ பூமிநாதன் அவர்கள் மாணவர்களோட 1-to-1 அவங்களோட கேள்விகளுக்கு எல்லாம் பதிலளிச்சு என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் கொடுக்கறாரு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். Friends, நான் உங்களோட சொல்ல விருப்பப்படுறது ஒண்ணே ஒண்ணுதான். உங்க அம்மா அப்பா என்ன பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, நீங்க எந்த டிகிரி நீங்க படிச்சிட்டு இருந்தாலும் சரி, எந்த விதமான சப்போர்ட் இல்லைனாலும் சரி, if you want to achieve your life அப்படின்னா கவர்மெண்ட்டும் ரெடியா இருக்கு, பிரைவேட்லயும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் கவர்மெண்ட் ரெடியா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோச்சிங்
இன்ஸ்டிடியூட் நடத்துறாங்க. ஸ்டைஃபண்டோட உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. ஸ்டைஃபண்டோட நீங்க ஐஏஎஸ் படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. தமிழக இலவச இடம் கொடுக்குறாங்க. உங்களை டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து எல்லா வசதியும் செய்து தராங்க. அவங்க செய்ய முடியல, நாங்களும் இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. முன்னாடி டெல்லி போய் நீங்க வந்து பயிற்சி எடுத்துக்கணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. ஐஏஎஸ் வந்து அப்ப அந்த காலத்துல பார்க்கவே அபூர்வம். நான் வந்து ஒரு அட்வைஸ் கேட்கறதுக்காக நான் போய் 5 நாள் வெயிட் பண்ணேன், 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக. இன்னைக்கு ஐஏஎஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்ல என்னுடைய கனவு இன்னைக்கு நினைவாயிருக்கு. 4 வருஷம் 5 வருஷமா ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு இந்த ட்ரைனிங் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. 5 வருஷமா ஐஏஎஸ் தேர்வுக்கான பயிற்சியை ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர்களோட வழிகாட்டுகளோட இந்த ஐஏஎஸ் வந்து பயிற்சி நடந்துட்டு இருக்கு. மாணவர்களே, நிறைய நம்மளுடைய ஸ்கூல்ல எஜுகேஷன் எப்படி போச்சுன்னா மகள் பண்ணி அப்படியே ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் சிட்டிசன்ஸ் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு திங்க் பண்ண வைக்கும், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க வைக்கும். உங்களை மறுபடியும் உங்க ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் வச்சு தான் படிச்சு நாங்கள் சொல்லி தரப்போம். உங்களுக்கு 6th ல இருந்து +2 வரைக்கும் நீங்க சிட்டிசன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறதுக்கு சிலபஸ் என்ன சஜஸ்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. 6th ல இருந்து +2 வரைக்கும் அகைன் யூ ரீட் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ். ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா 50% சிலபஸ் ஓடும். ரிமைனிங் 50% நீங்க எங்க இருந்து கேட்டீங்களா? வேற எங்க இருந்து கிடையாது, இந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து தான். நெக்ஸ்ட் upsc.gov.in சிலபஸ் புக். ஆல்ரெடி நான் சிலபஸ் புக் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கங்க. upsc.unionpublicservicecommission.in upsc.in உடைய வெப்சைட் போங்க. அடுத்து சிலபஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. தென் லாஸ்ட் 16 years previous year question paper எதுல அவைலபிள்? இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மொபைல் விரல் நுனியில உலகம், விரல் நுனியில உலகம் உங்க கையில. இன்னைக்கு எங்களுக்கு அப்படி கிடையாது. அப்படியே வந்து 14th வருஷத்துக்கு ஒரே கொஸ்டின் அப்படியே டவுன்லோட் பண்ணுங்க. எதுல அவைலபிள்? MRUNAL mirnal.org.in MRUNAL mirnal.org.in ஈவன் கிளினிக்கல் சயின்ஸ் நம்ம வெப்சைட்ஸ்லயே அவைலபிள் இருக்கு. பட் 16 years இருக்கிறது ஒரு 10 years இருக்கும். நீங்க 16 yearsக்கு ஒரு நாள் எடுத்துங்க. தென் ஹிஸ்டரி +1 +2 புக், ஏன்சியன்ட் மிடிவல் மாடர்ன் NCERT CBSE புக் படிங்க. இன் கேஸ் உங்களால லாங்குவேஜ் ப்ராப்ளமா கவலையே படாதீங்க. 6th ல இருந்து +2 வரைக்கும் இருக்கக்கூடிய செமஸ்டர் டெக்ஸ்ட் புக்ஸ் படிங்க. தென் பாலிட்டி கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. +1 புக் NCERT. தென் அவர் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு டாக்டர் சுபாஷ் சி காஷ்யப் அவர் கான்ஸ்டிடியூஷன் பேசிக் டெக்ஸ்ட் புக்ஸ் 50 ரூபாய். அவர் கான்ஸ்டிடியூஷன் 5000 ரூபாய் ஐஏஎஸ் ஆயிடும். இதான் உண்மை. எல்லா புக்ஸும் அவருக்கு 5000 ரூபாய் மேல ஆகும். தட் இஸ் ட்ரூ. தென் எக்கானமி +1 +2 புக் NCERT புக்ஸ் படிங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் புக்ஸ் படிங்க. அதை தவிர்த்து இந்தியன் எக்கானமி கீ கான்செப்ட்ஸ் சொல்லி சங்கர் கணேசன் ஒருத்தர் போட்டிருக்காரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர். இந்தியன் எக்கானமி சின்ன புக் தான், சங்கர் கணேஷ். அடுத்தபடியா ஜியோகிராஃபிக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல குறிப்பா இந்தியன் ஜியோகிராஃபி நல்லா படிங்க, பிசிக்கல் ஜியோகிராஃபி ரொம்ப நல்லா படிங்க. அதே போல +1 +2 புக் வந்து NCERT தட் இஸ் வெரி குட். இந்த ஒன்னே ஒன்று environment technical science academy app follow பண்ணுங்க. we will be updating lot of things for the environment. plus Thursday the Hindu English newspaper வரக்கூடிய science and technology and environment and related issues. current affairs both national and international க்கு வந்து page 1 Hindu படிங்க. then நேர page 9 10 11 போயிடுங்க. regional news முக்கியங்கிறது நமக்கு நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். இன் கேஸ் உங்களால ரீஜனல் படிக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் நேஷனல் இன்டர்நேஷனல் நியூஸ் நேரா படிங்க. விளையாட்டு செய்தியில கிரிக்கெட் எவ்வளவு ஸ்கோர் மட்டும் பார்க்காம டோட்டலா இதுவரைக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் என்னென்ன ஈவெண்ட் நடந்திருக்கு, யார் யார் இந்தியா லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி அவார்டு வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரியான தகவல்கள் பாருங்க. முக்கிய தலைவர்கள் யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய சாதனைகள் என்னன்னு பாருங்க, அவங்க பெற்ற விருதுகள் என்னன்னு பாருங்க. முக்கிய தலைவர்கள் இந்திய நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு வந்து பயணமா ஏதாவது போயிருந்தாங்கன்னா எந்த நாட்டுக்கு போனாங்க, என்ன மாதிரியான உறவுகளை வந்து அவங்க புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க. இதனால ஏற்படக்கூடிய தாக்கம் அண்டை நாட்டு உறவுல எப்படி இருக்குன்றத பத்தி ஒரு திங்க் பண்ணுங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு more than enough. So the Hindu is the best resource for the current affairs. So
சார் மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது சாய்ஸ் சப்ஜெக்ட் வரும்போது இந்த ஜியாகிரபி பாலிட்டிக்ஸ் அதெல்லாம் அவ்வளோவா நாலேஜ் இருக்கும். அப்போ எது ஈஸியாக இருக்கும் சாய்ஸ் சப்ஜெக்டில்? மெடிக்கல். நீங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸா? மெடிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போவே நான் எழுதி தரலாம். உங்கள் சக்ஸஸ் அஷ்யூரன்ஸ் வந்து 50% அஷ்யூர்டு. என்ன காரணம்னா மெடிக்கல் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வர்றீங்க. மொத்தமே தமிழ்நாட்டில் 3000 பேர் அப்படின்னா 30 பேர் தான் மெடிக்கல் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் சிவில் சர்வீஸ் படிக்கவே வராங்க. இந்த 30 பேருமே யார் கூட போட்டி போட போறீங்கன்னா அதர் யூனிவர்சிட்டிலேருந்து வந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போட்டி போட போறீங்க. நார்மலாகவே +2 அப்போயே நீங்கள் அவங்க எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் யூ ஹவ் காட் தி மெடிக்கல் சீட். நேச்சுரலி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லையும் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் வில் பி ரியலி மச் பெட்டர் தென் தி அதர்ஸ். ஸோ மெடிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெடிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல் எடுக்கிறப்ப ஆல்ரெடி நிறைய நீங்கள் படிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நல்ல மார்க்ஸும் கிடைக்குது. நீங்கள் மெடிக்கல் சயின்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மெடிக்கல் சயின்ஸே நீங்கள் ஆப்ஷனல் எடுத்துக்கோங்க. டோன்ட் கோ ஃபார் சம் அதர் ஆப்ஷனல். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கனவு மெய்ப்பட வேண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரொம்பவே மோட்டிவேட் ஆயிருப்பீங்க. எந்த மாதிரியா போட்டித் தேர்வுகளை எப்படி எதிர்கொள்ளணும், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வுகள் கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. உங்களோட கனவு மெய்ப்பட எங்களுடைய வாழ்த்துக்கள். தமிழ் இலக்கியத்தின் தலையாய சொத்து, திரைப்பாடல்களில் நவரசத்தின் சித்து, கண்ணதாசன் எனும் கவிஞர்களின் வித்து, பொதிகை தொலைக்காட்சி தரும் புதிய தொடர் காவிய தாயின் இளைய மகன், செவ்வாய்தோறும் இரவு 8:30. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்றார் அப்பர் சுவாமி. கவியரசரை பேசாத நாள் நான் பிறக்காத நாள் என்று நான் உணர்ச்சி பூர்வமாக சொல்லுகிறேன். அந்த அளவுக்கு எனக்கு அவர் நண்பர், ஆசிரியர், குரு, வழிகாட்டி, அண்ணன் இல்ல, எனக்கு தெய்வம். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதனை எல்லாம் நலமா என்றாராம். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதனை எல்லாம் நலமா என்றாராம். நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. வரிரோ 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 வரரோ. காவிய தாயின் இளைய மகன், செவ்வாய்தோறும் இரவு 8:30. நமது பொதிகையில் திங்கள் முதல் ஞாயிறு வரை தினமும் மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, திங்கள் மாலை 6 மணிக்கு சிவன் பாடல்கள், செவ்வாய் மாலை 6 மணிக்கு முருகன் பாடல்கள், புதன் மாலை 6 மணிக்கு விஷ்ணு பாடல்கள், வியாழன் மாலை 6 மணிக்கு ஷீரடி சாய்பாபா மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரர் பாடல்கள், செல்லாத்தா செல்ல மாரியாத்தா, செல்லாத்தா செல்ல மாரியாத்தா. வெள்ளி மாலை 6 மணிக்கு அம்மன் பாடல்கள், அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா. சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஸ்ரீ ஹனுமன் பாடல்கள், ஆஞ்சநேயா. ஞாயிறு மாலை 6 மணிக்கு விநாயகர் பாடல்கள், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் பொதிகையின் பாமாலை பக்தி மாலை. मेरा नाम सैफुल इस्लाम है। मेरे सफर की शुरुआत ओखला गांव जामिया दिल्ली से शुरू हुई थी।
मेरे घर में अम्मी हैं जो घर को देखती हैं, बड़ा भाई नौकरी करता है, छोटी बहन अभी पढ़ रही है। मेरे अब्बा बटला हाउस में कपड़ों का कारोबार करते हैं। सब ठीक चल रहा था, मगर सेहत बिगड़ जाने के कारण मैं 12वीं के आगे नहीं पढ़ पाया। बिना मकसद के बस यूं ही दिन भर दोस्तों के साथ घूमता रहता था, कभी यहां तो कभी वहां। हर जगह मुझे अपने जैसे दोस्त मिल जाते। एक बार जब देर रात घर लौटा तब अम्मी और अब्बू बहुत नाराज हुए। बेकार से बेगार भली, सोचा कुछ काम धंधा कर लूं, मगर कामयाब न हुआ। एक दिन बाजार में एक इश्तिहार देखा, तब क्या पता था ये मेरी जिंदगी को बदल देगा। अगले ही दिन मैं अब्बू के साथ इश्तिहार में लिखी जगह प्रधानमंत्री कौशल केंद्र जा पहुंचा। मुझे यहां बताया गया ये कौशल केंद्र 10वीं और 12वीं जमात या उससे भी कम पढ़े नौजवानों के लिए है। यहां पर उनकी काबिलियत, सलाहियत और हुनर की बुनियाद पर ट्रेनिंग देकर रोजगार के मौके दिए जाते हैं। मुझे लगा मैं ये कर सकता हूं। मैंने केंद्र में रिटेल सेल्स एसोसिएट के लिए दाखिला ले लिया। प्रधानमंत्री कौशल केंद्र ने मेरी सोच को मजबूत बनाया। मेहनत, लगन और हुनर के रंगों ने मुझे और मेरे फन को निखारा। आखिर वो दिन आ ही गया। जल्दी ही मैंने पहली सीढ़ी पार कर ली। मुझे मेरा पहला जॉब मिल गया। फिर तो ये सिलसिला चल पड़ा। जैसे जैसे मेरा एक्सपीरियंस बढ़ता गया, मेरी तरक्की होती गई। मेरी सैलरी 10 से 15,000 हुई और फिर 20,000 हो गई। आज मैं उसी प्रधानमंत्री कौशल केंद्र में अपने जैसे दिशाहीन नौजवानों को उन्हें उनके हुनर की पहचान करा रहा हूं, ताकि वो भी मुल्क की तरक्की का हिस्सा बने। जब राह दिखी तो मंजिल मेरे सामने थी। रास्ते बहुत हैं, इरादा मजबूत होना चाहिए। जरूरत है तो बस पहले कदम की। मैंने लिया। क्या आप तैयार हैं? நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கனவு மெய்ப்பட வேண்டும். அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி மாணவர்கள் கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா 100% மாணவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும் இல்ல, நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டீங்கனாலுமே அவங்களுமே அதான் சொல்லுவாங்க. என் பையன் கலெக்டரா இருக்கான், என் பையன் என் பொண்ணு கலெக்டர் ஆக போறா, என் பொண்ணு கலெக்டரா இருக்கா அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்குவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பெருமையான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் தான் இந்த ஐஏஎஸ். ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படாதவங்களே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். உங்களுக்கும் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற கனவு, ஆசை அதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி கனவு மெய்ப்பட வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கான தலைப்பு உனக்குள் ஒரு ஐஏஎஸ் என்ற தலைப்பு மிக பொருத்தமானது. இங்கே
வீட்டில் இருக்கும் அனைவராலும் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். ஸோ முதல் ஃபர்ஸ்ட் இப்போ சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் அப்பியர் ஆகிற உங்களுக்கு ஒரு சில தகுதிகள்ல என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும். ஸோ இது வந்து ஒரு ஆல் இண்டியா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். உங்களை போன்று பல லட்சம் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தேர்வு. ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹேவ் ஃபெய்த் இன் யுவர்செல்ஃப். உங்களுடைய தன்னம்பிக்கை வேண்டும். ஓகே, போட்டி போடலாம் சிலவங்களாம் அப்படியே போட்டியான்னு சொல்லிட்டு அப்படியே கெட் டிஸ்கரேஜ். ஸோ அந்த ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடாது. You should be very brave, bold. இப்போ prelims exam எழுதும்போது இட்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ரெண்டு பேப்பர் இருக்கு. ஒன்று வந்து ஜெனரல் அவேர்னஸ் ஆர் ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லிட்டு இரண்டாவது பேப்பர் இருக்கு. ஸோ இதெல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். பட் யூ ஹேவ் டு அப்ளை யுவர் மைண்ட். ஒரு கேள்விகள் வந்து ஒரு சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் இது வெரி ட்ரிக்கி. ஸோ யூ ஹேவ் டு ரிமைன் ஃபோக்கஸ்ட். என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை சிந்திச்சு அதற்கான சரியான பதிலை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2-3 மணி நேரம் ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மணி நேரம் அதில் 100-120 கேள்விகள் இருக்கும். அதே மாதிரி மெயின்ஸ் எடுத்துக்கிட்டா 3 மணி நேரம் இல்லையா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் மேட்டர்ஸ். 100-120 கேள்வி ஒரு 2 மணி நேரத்தில் பண்ணோம்னா ஒரு கேள்விக்கு ஒரு நிமிடம் தான். ஸோ அதுக்குள்ள நீங்கள் ஹேவ் டு கிராஸ்ப் த கொஸ்டின். என்ன விடை கொடுக்கப்பட்ட 4 மாற்றுக்கு விடை கொடுக்கப்பட்டிருந்தாங்க, அதில் எது கரெக்டாக அதை சூஸ் பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு பி ரிமைன் ஃபோக்கஸ்ட். இப்போ தெரியலைன்னா தென் யூ ஹேவ் டு ஜஸ்ட் லீவ் இட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் த அதர் கொஸ்டின். கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். சில people, some people they will be very very strong on certain aspect. For some, சிலவங்களுக்கு history will be very strong. சிலவங்களுக்கு geography, politics, அது மாதிரி டாபிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ யூ கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் stronger areas and try to focus on where you are found to be deficient. You try to focus in that area also, because the questions which will be appearing in the examination will be equally distributed. எல்லா சப்ஜெக்ட் எல்லா இதில் டாபிக்லும் சம அளவில் வர மாதிரி இருக்கும். சில கல்லூரிகளுக்குள்ள போனாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் அதிகமாகும். இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, இப்போ டெல்லியில் இருக்கிற இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் புதுசாக. ஸோ இஃப் யூ கோ இன் டு தட் இன்ஸ்டிடியூட், அது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் மாஸ்டர்ஸ் போயிட்டீங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். யூ வில் கம் அவுட் அஸ் எ சிவில் சர்வர். யூ வில் கெட் எ சர்வீஸ், தட் இஸ் ஷுவர். அதாவது நீங்கள் அந்த இருக்கிற இந்த 2 ஆண்டுகள் you will try to leave your post graduation and then you will try to concentrate on the civil service examination. அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கேம்பஸ் இஸ் லைக் தட். பிகாஸ் அங்கே பார்த்தீங்கன்னா இதற்காகவே அங்கே மேற்படிப்புக்காக மாணவர்கள் செய்வார்கள். அதே மாதிரி டெல்லியில் எடுத்துக்கிட்டோம்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டி. ஸோ இந்த அத்தகைய ஒரு நல்ல சூழலை உள்ளூரில் கிடைக்காது. அது வெளி மாநிலங்களில் மட்டுமே கிடைக்கும். ஸோ அதனால நீங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால், வெளி மாநிலங்களுக்கு சில வாய்ப்பு, மேற்படிப்புக்கு சில வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். should not feel it as a disadvantage. It is advantage. You will come across different sets of people, then you encounter different sets of problem. அதை போனீங்க வெளியூருக்கு போய் பார்த்தா தான் தெரியும். புது வகையான பிரச்சனைகள்லாம் சந்திப்பீங்க. அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியெல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ if you remain in your comfortable environment, you will not be able to exhibit your talents. Your talent gets exhibited only in a different environment, that too in a hostile environment. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கான சந்தர்ப்பமும் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. எக்ஸாமினேஷன் அப்போ எனக்கு அதாவது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கோச்சிங் சென்டர் போகுது சொல்லுவாங்க. எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு 20 பேர் 25 பேர் வந்து ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக போவாங்க. போர்டு ஒவ்வொரு போர்ட்லேயும் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருப்பாங்க. அது ஒரு சைக்காலஜிஸ்ட் அடிஷனலாக இருப்பாங்க.
அவங்க பார்ப்பாங்க அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி, அவங்க பேசுறதுல எந்த அளவுக்கு வந்து ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசஸ்லாம் பண்ணுவாங்க. பெரும்பாலும் வந்து இந்த போர்டு பார்த்தீங்கன்னா அகடமிஷியன்ஸ் இருப்பாங்க, நிறைய ப்ரொஃபஸர்ஸ், சீனியர் சிவில் சர்வீஸ் அவங்கலாம் இருப்பாங்க. அவங்க தான் போர்டு சேர்மன் இருப்பாங்க. அவங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் மினிமம் 20 to 30 கேண்டிடேட்ஸை இன்டர்வியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் போகிற கேண்டிடேட்டுக்கு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, அப்புறம் கொஞ்சமாக கம்மியாகிடும். ஏன்னா அவங்களுக்கே வெறுக்கக்கூடியதுன்னா கேட்ட கொஸ்டினே தான் கேட்பாங்க. அவங்க கேட்ட பதில் எதுக்காக ஐஏஎஸ் வரீங்க, சமூகத்திற்கு சேவையாற்ற வேண்டும், இதை முன்னாடி கொண்டு வந்துருப்பாங்க. இது ஒன்றும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது. சமூகத்துக்கு சேவையாற்ற வேண்டும் சொல்லிட்டு ஐஏஎஸ் இல்லை, எந்த சர்வீஸ் இருந்தாலும் அதான். பட் அதுதான் நம்ம எப்படி வந்து டிஃபரெண்டாக ஆன்சர் கொடுக்குறோங்கிற அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. எத்தனையோ லட்சம் பேர் கோடி பேர் எழுதக்கூடிய தேவை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதே வந்து கடவுளை நம்புவது, கடவுள் கொடுத்த வரன்னு சொன்னால், கடவுளை நம்பாத இயற்கை கொடுத்த வரன்னு சொன்னால். பட் கோடிக்கணக்கில் எழுதக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நீங்கள் வெற்றி கிடைக்கணும். அந்த வாய்ப்பு மக்களுக்காக, மக்களுடைய நலனுக்காக தரப்பட்ட வாய்ப்பு அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு தான் நீங்கள் தேர்வே வந்த பிறகு உங்களுடைய நடவடிக்கையில மக்கள் நேரடியாக கண்காணிப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு மக்களோட அணுகிறீங்க, எந்த அளவுக்கு மக்களோட இருக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. அந்த அதிகார வர்க்கம் அதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. வரக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து ரீசெண்டாக எங்க ஆஃபீஸர் பிரபு சங்கர் அவர் பார்த்தீங்கன்னா பெரிய அந்த காலத்தில் இருந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சிவில் சர்வன்ட் மாதிரிலாம் கிடையாது. சிம்பிள் அவ்வளோதான். அவங்க கொடுத்த டியூட்டியை பண்ணிட்டு போவாங்க, நாங்களும் அப்படிதான். ஸோ அதனால இந்த ஆட்டிடியூட் ரைட் ஃப்ரம் த பிகினிங் அந்த ஆட்டிடியூடை நீங்கள் வளர்க்கணும். ஹெல்ப் யூ அப்பியர் இன்டர்வியூ. இன்டர்வியூவில் போய் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணும்போது கூட உங்களுடைய பாடி லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தொடர்ந்து எழுதும்போது மனம் தளராமல், சில பேருக்கு உடனே கிடைச்சிடும், சில பேருக்கு நான் வந்து அது எனக்கு கிடைச்சது 5வது அட்டம் தான். ஸோ 4 அட்டம்ப்டும் கிடைக்காம தான் 5வது அட்டம் எனக்கு கிடைச்சது. ஸோ அப்போ நான் எனக்கு கைடன்ஸ் இல்லை, நான் அந்த கோச்சிங் சென்டருக்கு போகிறேன். பட் இப்போ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க கோச்சிங் சென்டர் கைடன்ஸு மற்ற கொடுக்கக்கூடிய அவங்க நண்பர்கள் உங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா சீக்கிரமாகவே குறைஞ்ச அட்டம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நிறைய பேர் வராங்க. சின்ன வயசுல சர்வீஸில் என்ட்ரா பண்ணீங்கன்னா யூ வில் ரீச் த ஹையஸ்ட் பொசிஷன். ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து வரலாம். ஒரு 25 வயசு 30 வயசுக்குள்ள வரக்கூடிய அதிகாரிகள் வந்து பெரிய பெரிய பதவிகளில் இருந்து நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நேரத்தை வந்து வீணாக்காம சின்ன சின்ன தியாகங்களை பண்ணி உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்ல பேர் வாங்கிட்டாங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இட்ஸ் a fantastic premier service. எல்லாருமே சொல்லுவாங்க இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய கஷ்டமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எதுன்னு கேட்டால் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். அதுமாதிரி உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஹைலி இன்ஃப்ளூயன்சியல் சர்வீஸ் எதுன்னு கேட்டால் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய ஒரு ஸ்ட்ரோக், உங்களுடைய ஒரு பென் will change a lot of life. எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து. அதனால நல்ல எண்ணத்தோட இந்த சர்வீஸை கான்ட்ரிபியூட் பண்ண வரணும். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேருமே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்குறோம் நிறைய மோட்டிவேட்டோட இன்வால்மெண்டோட ஆட்சி பண்ணணும். நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் வருவார். இப்போ நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்ரட்டரி ஐடி ஃபீல்டில் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி சொல்லிட்டு நிறைய வாலண்டியரியாக வந்து எங்களை வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து 5-10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத மாற்றாங்க. இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள்லாம் ரொம்ப ஹைலி டேலண்டட். உங்களுக்கு கிடைக்காத தகவல்களே எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த அரங்கத்தில் இருக்க ஒரு 90% to 95% பேர் இந்த தேர்வை பற்றி கேள்விப்பட்டு ஐஏஎஸ் ஆகணும் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோடு இருக்கிறவங்க அப்படின்னு நினச்சிக்கலாமா? ஸோ பெரிய அளவில் உங்களுக்கு இதை பற்றிய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் வந்து பர்டிகுலராக இதை படிக்கணும், இந்த புக் படிக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு இந்த இதில் இந்த மீட்டிங்கில் எப்படி இந்த ஐஏஎஸ்னா என்ன, அதை சுற்றி இருக்கக்கூடிய மாயவலை, I'm going to demystify IAS for you and civil service exam for you. So I think I have to be even more elaborate. So 3 stages இருக்கக்கூடிய ஒரு தேர்வு. ஃபர்ஸ்ட் நிலை அப்படின்னா preliminary examination, prelims, 2வது மெயின்ஸ், 3வது personality test.
சிவில் சர்வீஸ் எக்ஸாம் என்ன தெரியுமா? அதோடைய பாட்டம் லைன் நாட்டை பற்றியும் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் ஒரு நல்ல ஒரு புரிதலை வைத்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர் எளிதாக வெற்றி பெறக்கூடிய தேர்வு தான் ஐஏஎஸ் பரீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் எக்ஸாக்ட்லி ட்ரூ. ஆனா நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அதுதான் நமக்கு மேட்டர். தட் இஸ் த பாயிண்ட். அரசாங்க பணி மட்டும்தான் கவர்மெண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஈஸியா வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், அப்படிதானே? பிரைவேட்ல எங்கேயாவது பிரைவேட் சர்வீஸ்ல இருக்கிறாரு, என்னோட பையன் பிரைவேட் சர்வீஸ்ல இருக்காரு எங்கேயாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, ஏன் ஐஏஎஸ் நினைக்கிறீங்க? ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்போமா ரேண்டமா? எதுக்காக நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் எதற்காக ஐஏஎஸ் வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரேண்டமா கேன் சம்படி சே? நம்ம நாட்டுல ஊழல், லஞ்சம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்காகவும், ஏழைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கொண்டு வரதுக்காகவும், ஜாதி மதம் இதெல்லாம் ஒழிச்சிட்டு எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் ஒரே மதம் இதெல்லாம் கொண்டு வரதுக்காகவும், விவசாயிகளுக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி தரதுக்காகவும் எனக்கு ஐஏஎஸ் கனவு இருக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட், எக்ஸலென்ட். வேற யாரும் பேச விரும்புறீங்களா? ஏன் ஐஏஎஸ்னு? எங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகும்போது எய்தர் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஆர் லா அண்ட் ஆர்டர் வேரியஸ் இஷ்யூஸ் மீட் அவுட் பண்ணும்போது the people who have the power, the courage to solve all the things, all the disputes and to save the society அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's truly IAS. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் தான் ஃபர்ஸ்ட் காரணம் சார் ஐஏஎஸ் ஆக. வெரி குட். தென் வேரியஸ் ரீசன்ஸ் டு பிகம் an IAS இஸ் நிறைய சர்வ் பண்ணலாம், ஆஸ் யூ சேட், நிறைய இன்ஸ்பயர் பண்ணலாம் அடுத்த ஜென்ரேஷனை. we can save the nature, save the environment and we have to protect the generation also. Very good. So that is the true reasons. Excellent, excellent, very good. Right. சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த சாக்கடை ரோட்ல போறது, பிளாஸ்டிக்ஸ் போடுறது இதெல்லாம் எனக்கு நிறைய பாதிச்சுது. அதுல வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைப்பேன். நம்மளுக்கு முன்னாடி யாராவது செய்யறாங்களா செய்ய மாட்டாங்களா நிறைய பெட்டிஷன்ஸ் எல்லாம் எழுதி போட்டிருக்கேன். ஆனா வந்து அதுக்கு எதுவுமே எனக்கு சரியான ரெஸ்பான்சிபிள் கிடைக்கல. சரி, நம்ம ஏன் அதை முயற்சி பண்ணி அந்த இடத்துல இருந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிறைய சேஞ்சஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஏழைங்களுக்கு அவங்க வந்து எதுவும் பெருசா கேட்டுட்டு போறது இல்லை. அவங்களுக்கு என்ன நல்ல டிரான்ஸ்போர்டேஷன், நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப், நல்ல ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இதை தான் கேட்க போறாங்க. ஸோ அந்த பேசிக்ஸ்ல செய்யணும்ன்றது தான் என்னுடைய ஆசை. வெரி குட். இப்போ நீங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே ரொம்ப மேன்மையானது. நான் தெளிவாக ஒன்று சொல்லிக்கிறேன். ஐஏஎஸ் சர்வீஸ் சார் சொன்ன மாதிரி தான், நீங்க எல்லாரும் சொல்றதுதான் சாதாரண ஒரு பணி தான். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டா யார் வேணா வேலை கிடைக்கலாம். நீங்க வந்து மனசார நல்லவனா இருக்கணும், இல்ல நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்தாதான் ஐஏஎஸ்ல சேர்த்து விடுவாங்க அப்படின்லாம் கிடையாது. என்னமா நீ இந்த எக்ஸாமுடைய இதை கிராக் பண்ணிட்டா யூ வில் பி என்டைட்டில் டு கெட் த சர்வீஸ். பட் அந்த மாதிரி வேற என்ன, தயவு செய்து ஐஏஎஸ் ஆகாதீங்க. அதாவது நீங்க இப்ப சொன்ன காரணங்கள் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக உயரிய நோக்கங்களுக்காக ஐஏஎஸ் ஆக வேண்டும் அல்லது இந்த தேர்வை சந்தித்து நாம் பெரியால் ஆக வேண்டும் என்று தயவு செய்து முதலில் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி எண்ணும் போது இது ஒரு தவம் மாதிரி. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாமே கூட போயிடும். நீங்க அவதார் படம் எவ்வளவு பேர் பார்த்துருக்கிறீங்க? அவதார் இந்த நீல கலர்ல ஒரு எல்லாமே ப்ளூவா இருப்பாங்க மனுஷர் எல்லாரும், இந்த பார்த்துருக்கீங்க இல்லையா? அதுல ஒரு பெருசா ஒரு பறவை, ராட்சச பறவை மாதிரி வரும் இல்லையா, அது பேர் என்ன? இக்ரானா? இக்ரான். அந்த இக்ரான்ற பறவைய அதை எல்லாராலையும் பறக்க முடியாது, ஆனா கஷ்டம். ஐஏஎஸ் தேர்வு அந்த மாதிரி தான், எல்லாராலையும் அந்த பறவையெல்லாம் அடக்க முடியாது. ஆனா ஜஸ்ட் அதை ஒரு இது பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட மேக்கை பிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு அது அடிமையாயிடும். அதே மாதிரி நீங்களும் ஐஏஎஸ் தேர்வு ஈஸியா பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த பறவை எப்படி, அது ஒரு பிரிடேட்டரி பேர்ட், உயர்ந்த மலைகளிலையும் ஆகாசத்திலையும் அவ்வளோ ஒரு அற்புதமான சூழ்நிலையிலையும் பறக்கும். உங்களையும் அந்த ஐஏஎஸ் தேர்வு அதே மாதிரி தான். ஐஏஎஸ் தேர்வுன்றது ஒரு கருவிதான். இது வந்து ஒரு பயணத்தின் ஆரம்பம் சொல்ல போனா. ஐஏஎஸ் தேர்வுன்றது அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை இருக்கவே இருக்கு. ஐஏஎஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் லைஃபே. ஆனால் அந்த தேர்வு, அந்த இனிஷியல் தேர்வு ஒரு கடினமான ஒரு தேர்வா தெரியும். அந்த அவதார் படத்தில் வரக்கூடிய ஒரு அந்த இக்ரான் அப்படின்ற அந்த ராட்சச பறவை மாதிரி, அந்த பறவையை மட்டும் நீங்க டேம் பண்ணி, அதாவது அதை உங்க வழி கொண்டு வந்து அதோடைய சூட்சமத்தை பிடிச்சி அதை மேலே ஏறி உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் அந்த காட்டுக்கே ராஜா. உங்களால என்ன ராஜானா என்ன, மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உயரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராஜா ராணியா நீங்க இருக்க போறீங்க. அதை நீங்க செய்யலாம். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், மாணவ மாணவியர் ஒவ்வொருத்தருக்கும் ஆகக்கூடிய எவ்ரிபடி ஹியர் இஸ் a potential IAS ஆஃபீஸர்.
we are all IAS officers. இங்க 3 பேர் நாங்க வந்திருந்தோம். But here every single person who is an aspirant and eligible for it is a potential IAS officer. ஆகக்கூடிய திறமையும் தகுதியும் ஒரு ஆகக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஒருத்தர் நீங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக ஒரு 5 பேர் 10 பேர் அடுத்ததுல ஆனீங்க அப்படின்னா அது போல மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய எங்களுக்கு விஷயம் எதுவும் இல்லை. ஆனா நான் அதை விரும்பல. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பொட்டன்ஷியல் ஐஏஎஸ் ஆஃபீஸர். I want to see you all as IAS officers or officer of in the discipline of your choice. இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த கிங் மேக்கர் IAS அகாடமி மற்றும் இந்த ஹிந்து தமிழ் குழுமத்துக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் அனைவரும் சென்றதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. God bless. அடுத்ததாக ஹிந்து தமிழ் நாளிதழின் நடுப்பக்க ஆசிரியர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சமஸ் அவர்கள் IAS எழுத போற மாணவர்களுக்கு பொதுவான அறிவுரைகளை வழங்குறாரு. பார்க்கலாம். இன்றைக்கு நாம அதிகாரத்துக்கு வர்றது, விழிப்புணர்வுக்கு வர்றது, இது எல்லாத்தையும் தாண்டி நாம் அடைய வேண்டிய மிக முக்கியமான தெளிவு, நம்முடைய பிரச்சனைகளின் ஆதாரம் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது என்கிற தெளிவு. சும்மா IAS ஆகி ஒண்ணும் பண்ண முடியாது, சும்மா ஜட்ஜாகி ஒண்ணும் பண்ண முடியாது. நீதியை மாற்றத்தக்க, அதாவது நீதிபதியா போய் உட்கார்ந்துறதுனால சட்டத்தை மாத்திர முடியாது. நம்முடைய அதிகார கனவு சட்டத்தை எழுதக்கூடிய இடத்தில், சட்டத்தையே திருத்தக்கூடிய இடத்தில் நம்முடைய யோசனை இருக்க வேண்டும். நீங்க அதிகாரத்துக்கு வரணும்னு சொன்னா முதலில் வரலாற்றை அறியுங்கள், சுயமரியாதையை உணருங்கள், சமத்துவத்துக்கான ஆட்களாக மாறுங்க. நாம் அதிகாரமிக்கவர்களாக வேண்டும்னா லாங்குவேஜ் நமக்கு வேணும். ஒரு இஸ்ரேலியன் இன்னைக்கு உலகத்திலேயே உலகின் முக்கியமான எல்லா வளங்களையும் ஆளக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் யூதர்கள். ஒரு சாதாரண யூத பெண்ணுக்கு, ஒரு பையனுக்கு, இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு குறைந்தது 8 to 16 மொழிகள் தெரியும். நமக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? முதலில் படிக்க வேண்டும். மாற்றம்னு சொன்னா முதல்ல வாசிப்புல இருந்து தான் எல்லாமே தொடங்குது. ஏதோ ஒரு பத்திரிகையாளர் தயவு செய்து அப்படி நினைச்சிடறாங்க. 7வது படிக்கும் போது ஹிந்து ராமுக்கு எழுதுனேன், இங்கிலீஷ்ல பேப்பர் வந்துட்டு இருக்கு, இது தமிழ்ல நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு. அதே அக்கறையோட தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். தமிழ் இந்துடைய பிரதிநிதியா இங்க நின்று பேசிட்டு இருக்கேன். நண்பர்களே, முதலில் உங்களுக்கு நீங்க அதிகாரத்தை தரணும்னா நீங்கள் வலுவானவர்களாக மாறணும், அதிகாரமிக்கவர்களாக மாறணும். விஸ்டம் வேணும், டிகிரியில இல்ல, இங்க இருக்க விஷயம் பேசுறதுல இருக்கு. எல்லாத்தையும் மாற்றணும். அப்ப மாற்றத்துக்கான ஒரே வழி என்னவென்றால், எனக்கு தெரிந்து என்னுடைய தேசப்பிதா சொன்ன அதே வார்த்தை தான், காந்தி சொன்ன அதே தான். நீ விரும்பும் மாற்றம் எதுவோ அந்த மாற்றமாக முதலில் நீ மாறு. மாற்றம் வெளியில் இல்லை, உன்னில் இருக்கிறது, உன் அகத்தில் இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததா கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியின் மேலாண் இயக்குனர் பேராசிரியர் சத்யஸ்ரீ பூமிநாதன் அவர்கள் என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் கொடுக்கிறாரு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். முதல் தகவல், இந்த எக்ஸாம்ஸ் கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்கள் எழுதக்கூடிய தகவல். அந்த 10 லட்சம் பேர் எழுதக்கூடிய இந்த தேர்வுல 1000 பேர் மட்டுமே இந்த எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்றாங்க. என்னால இந்த எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ஸ் உங்க மனசுக்குள்ள இருக்கும். அதுக்கு ஒரு விடையை நான் சொல்றேன். அந்த ஆன்சர்ஸ் நிச்சயமா உங்களுக்கு ஒரு கன்வின்சிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் ஐ எம் ஒர்க்கிங் இன் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கேடர்ல ஆக்சுவலா 10 லட்சம் பேர் இந்த எக்ஸாம்ஸ்ல சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்ல ஒவ்வொரு இயரும் அப்பியர் ஆகிறதுக்காக அப்ளை பண்றாங்க. ஆனா இந்த எக்ஸாம்ஸ் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுதுறது எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா, அப்பியர் ஆகிறது ஒரு 5 லட்சம் மாணவர்கள் மட்டுமே இந்த எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகுறாங்க. 5 லட்சம் மாணவர்கள் அப்ளை பண்றதோடு ஓடி போயிடுறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அருமையான ஒரு நாள். இந்த நாள்ல உண்மையிலேயே உங்க டைரியில போய் குறிச்சு வச்சுக்கோங்க. உடனடியே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 4 விஷயம் வாழ்க்கையில முக்கியம். ப்ரிப்பரேஷன்ல முதல் விஷயம் இலக்கை நிர்ணயிக்கணும். 2வது விஷயம், நிர்ணயித்த இலக்குக்கு தேவையான தகவல்களை சரியான முறையில் நீங்கள் சேகரிக்க வேண்டும். 3வது விஷயம், சேகரித்த தகவல்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். 4வது விஷயம், பயன்படுத்திய விஷயங்களை நீங்கள் பரிசோதிக்க வேண்டும். இந்த 4 விஷயம் நடந்தா மட்டும்தான் உங்களுடைய என்டையர் ப்ரிப்பரேஷன்ஸ். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேர்வை பொறுத்தளவுல எளிமையான தேர்வு. இந்த தேர்வை பொறுத்தளவுல எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியும். இந்த தேர்வை பொறுத்தளவுல தமிழ் வழியில நீங்க பாஸ் பண்ண முடியும். இந்த தேர்வை பொறுத்தளவுல பொருளாதாரம் ஒரு தடை அல்ல. இந்த தேர்வை பொறுத்தளவுல லாங்குவேஜ் ஒரு பிரச்சனை அல்ல. இந்த தேர்வுக்கு ஒரே ஒரு தடை நீங்க மட்டும்தான். அந்த தடையை உடைச்சிட்டு வாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பயம், அந்த பயத்தை உடைச்சிட்டு வாங்க. உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் அறியாமை, அதை உடைச்சிட்டு வாங்க. அப்ளை பண்ணுங்க. Many people are ready to help for you.
கவர்மெண்ட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ல உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுத்து மாசம் மாசம் உங்களுக்கு பணமும் கொடுத்து சாப்பாடும் போட்டு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல உங்களை படிக்க வைக்கிறாங்க. பட் ஸ்டில் யூ ஆர் நாட் அப்ளைங் ஃபார் இட். அது பாண்டிச்சேரியிலையும் செய்யறாங்க, தமிழ்நாட்டிலையும் செய்யறாங்க. அது எத்தனை இலவச கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்துருச்சு இன்னைக்கு உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறதுக்கு. எத்தனை வெப்சைட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது உங்களுக்கு வந்து இலவசமா ட்ரைனிங் கொடுக்கிறதுக்காக. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஆப்பை மட்டுமே படிச்சு கூட நீங்க ஐஏஎஸ் ஆக முடியும். காரணம் எவ்ரிடே காலையில் எந்திரிச்சோடனே 15 கொஸ்டின் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஃபார் தி கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு எவ்ரிடே 15 கொஸ்டின் போட்டுருக்கேன். மாசம் 450 கொஸ்டின். ஒரு வருஷத்துக்கு திங்க் பண்ணி பாருங்க. அதோட என்னத்த கரண்ட் அஃபேர்ஸ்ல கொஸ்டின் கேட்ட போறாங்க. அது ஃப்ரீ ஆப். இது கூட எத்தனையோ சிவில் சர்வீஸ் டெய்லின்னு ஒரு ஆப் இருக்கு, மிருனால்னு ஒரு வெப்சைட்ஸ் இருக்கு, ஐஏஎஸ் பாபான்னு ஒரு வெப்சைட்ஸ் இருக்கு, இன்சைட்ஸ் ஆன் இந்தியான்னு ஒரு வெப்சைட்ஸ் இருக்கு. எத்தனையோ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இன்னைக்கு விரல் நுனியில் உலகம், விரல் நுனியில் உலகம். தகவல் சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு, வளர்ப்பு சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு, வாய்ப்பு சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு. சுதந்திரத்தை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா அத்தனை பேருமே வெற்றியாளர். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் சரி. பிகாஸ் நான் வந்த சூழ்நிலை ஒரு விஷயங்கள் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன் மை ஜெனரேஷன். என்னோட ஃபேமிலியில நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஐ ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். பட் ஸ்டில் ஐ எம் ஏபிள் டு அச்சீவ். ஐ எம் ஏபிள் டு ரன் திஸ் அகாடமி. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல இன்னொரு விஷயம் சொல்றேன். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நீங்க படிச்சு பாருங்க. அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணாலும் நீங்க 1000 பொன், அதுல நீங்க ஃபெயில் ஆனாலும் 1000 பொன். காரணம் அந்த நாலேஜ் உங்களை வாழ்க்கை ஃபுல்லா மாத்தும். நல்ல நண்பர்களை கொடுக்கும், நல்ல எண்ணத்தை கொடுக்கும், தேசத்தை நேசிக்க வைக்கும், உங்க வீட்டை நேசிக்க வைக்கும், குடும்பத்தை நேசிக்க வைக்கும், சப்ஜெக்டை நேசிக்க வைக்கும். ஒரு நல்ல சிட்டிசனா மாறுவீங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு விஷயத்துக்காகவாவது நீங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் உங்களுடைய கரியரை எடுத்துக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நிச்சயமா நீங்க எல்லாருமே ஒரு வெற்றியாளர் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதுல ஏதாவது சின்ன டவுட்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் பத்தி ஏதாவது இருந்தது, ஏஜை பத்தியோ, லாங்குவேஜை பத்தியோ, புக்ஸை பத்தியோ, இல்ல வந்து வெப்சைட்ஸை பத்தியோ, ஏதாவது இந்த டெக்னிக்கலான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா, ஏன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒரே ஒரு எக்ஸாம், அதுக்கு கீழே 27 பதவிகள், 26 பதவிகள். நீங்க எடுக்கக்கூடிய ரேங்கின் அடிப்படையில் நீங்க சூஸ் பண்ற அந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த மாநிலத்தில் வேணாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடா, பாண்டிச்சேரியா, கேரளாவா, கர்நாடகா, எவ்ரிதிங் யூ கேன் சூஸ், provided you have to be in the toppers list. ஒரு பெஸ்ட் ரேங்க் வாங்குனீங்களா, லைக் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மாதிரி என்ன ரேங்க் வாங்குறீங்களோ அதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கப்படும். இந்த எக்ஸாமினேஷன்ல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இது ஒரு அருமையான வாய்ப்பு. பிகாஸ் நான் ஒரு 5 நாள் வெயிட் பண்ணிருக்கேன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்த்து ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்காக. இன்னைக்கு 3 ஐஏஎஸ் ஆஃபீஸர் உங்க முன்னாடி வந்துட்டு போனாங்க. கேள்விகள் கேட்கப்பட்டது ரொம்ப குறைவு. பட் ஸ்டில் இட்ஸ் a very good opportunity for you all to clear. ஸோ இந்த பர்பஸ் வந்து சால்வ் ஆகணும் அப்படின்னா ஒரு 4-5 நல்ல ரிலேட்டட் வித் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸோட நம்ம வந்து முடிச்சுப்போம். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஆப் மொபைல் எடுங்க, உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டெய்லி 15 கொஸ்டினுக்கு வந்து நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஹிண்ட் பேப்பர் படிங்க, கொஸ்டின் பேப்பர் பாருங்க, சால்வ் பண்ணி பாருங்க. இஃப் யூ ஆர் ஏபிள் டு சால்வ் இட் அப்படின்னா நிச்சயமா அந்த பேப்பர் வந்து நீங்க சரியா படிக்கிறீங்கன்னு அர்த்தம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறீங்கன்னு அர்த்தம். பேப்பர் டிஸ்கஷன் செஷன்ஸ் வந்து ஒரு வாரம் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ஹிண்ட் பேப்பர் படிக்கிறது ரொம்ப ஈஸின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம நிகழ்ச்சியோட பகுதிக்கு வந்தாச்சு.